லவ் பண்ணுறது பெருசு இல்லைங்க. அது எப்படி நம்ம பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அதுலேயும் இருக்குது. நம்ம பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறா. அவங்க வீட்டில் அது சொல்கிறா, அவங்க வீட்டில் அது ஒத்துக்கல. ஏன்னா அந்த பையன் வந்து வேற ஒரு ஜாதி, அதனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கான். ஸோ இவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஓடி போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வீடுங்கக்கா கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க, பையன் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, பையன் சுத்த பொறுக்கிமா அவன், நல்ல பையனே கிடையாது அப்படின்ட்டு சொன்னாங்க. விசாரித்தேன், யாருமே நல்ல பையன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இவங்க என்னென்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு கூட்டு போயிடுங்க வந்து, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அப்படி கஷ்டப்பட்டாலுமே பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக லா காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. அதையுமே அவள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவள் போயிட்டான். இப்போ அவள் லைஃப்பும் போச்சு, அவள் படிப்பும் போச்சு. லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து உடனேலாம் ஓகே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டோன்னே அந்த பொண்ணோ பையனோ போய் விசாரிப்பாங்க 4 பேர்கிட்ட. ஓகே நல்ல விதமாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. ஓகே சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் கன்வின்ஸ் ஆகலையா, ஓகே எனக்கு வேறு மேரேஜ் வேணாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் நில்லுங்க உங்கள் லவ்வில். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அசிங்கன்ட்டு அந்த பேரண்ட்ஸ் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து நிற்கிற ஆளாக அவங்கள தான் இருப்பாங்க. இதுவே நீங்களாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு பிரச்சனைன்னு அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க 2 நிமிஷம் யோசிப்பாங்க போகிறதுக்கு. நம்ம வேணான்ட்டு தூக்கி போட்டு போனாலே அப்படின்ட்டு கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. யோசிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் நினைப்பாங்க. ஏன்னா பொண்ணு இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பாங்க, அந்த பாசம் இல்லாமல் இதில் போயிடும். லவ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றதுக்காக. லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்ல ஆளாக சூஸ் பண்ணணும். ஏன்னா லைஃப் லாங் வரைக்கும் நம்ம அவங்க கூட வாழ போகிறோம். அதனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து லவ் பண்ணுறது அண்ட் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிக்கிறதுமே தப்பு கிடையாது. ஒன்ஸ் ஓகே சொல்லிட்டிங்கன்னா யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சிம்பிள்.